வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. விஜய் மீது பாயும் புது வழக்கு. எஸ் மக்களே, நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது பாத்தீங்கன்னா ஒரு புது வழக்கு பதிவு செய்ய போறாங்க. அந்த வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பிரகாசமா தெரியுது. நேத்தே பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகியிருக்கு. யார் மேலனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீது. உங்களுக்கே தெரியும், எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா வழக்குக்கு அஞ்சுற ஆள்லாம் கிடையாது. எல்லா வழக்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே அஞ்சாம நெஞ்ச நிமிர்த்தி அப்படியே சந்திக்கிற ஆள் தான் விஜய். ஓடி ஓடிற ஆள்லாம் கிடையாது. எங்க இருப்பாரு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பாரு, இல்லைன்னா பனையூர் வீட்டுல தூங்கின்னு இருப்பாரு. எப்போ வேணாலும் தமிழக அரசோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸோ போய் அவரை கைது செய்யலாம். அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. சரி, என்னதான்ப்பா வழக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்க கேக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி, அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அந்த லாஸ்ட் கேன்வாசிங் டே அப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளை தூண்டி விடும் வகையாக, ஏங்க இந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணி ஆகணும், குழந்தைகளை தூண்டி விடுறது. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், இப்ப இந்த தமிழ்நாட்டுல நீங்களே சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அறிவார்ந்தவர்களை விட தற்குறி கூட்டங்கள் தான் நிறைய இருக்கிறது. நீங்க பார்த்துட்டு தான் வரீங்க. மேபி விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே இவ்வளவு தற்குறி இந்த ஊர்ல இருக்கிறது சுத்தமா தெரியாது. எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கூட என்ன தெரியுமா பெருமை பீத்திங்கன்னு சுத்திட்டு இருந்தா, ஏய் எங்க தமிழ்நாடு எல்லாம் சும்மா நாடு நினைச்சியா, படிச்ச மாநிலம்டா, இது அறிவாளிகள் உள்ள மாநிலம்டா அப்படின்னு நம்மளே பெருமையை பீத்திங்கன்னு சுத்தணும். இது மட்டும் இல்லாம நார்த் இந்தியாக்காரங்க கூட என்ன நினைச்சாங்கன்னா, தமிழ்நாடு தே ஆர் ரியலி நாலேஜபிள் பீப்புள், அவங்க புத்திசாலிகள், அங்க பாரு பாஜக ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியலன்னா அவங்களாம் எவ்வளவு அறிவார்ந்த கூட்டம் பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்லே தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை இருந்துச்சு. ஆனா விஜய் கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு சும்மா பிளாஸ்ட்னு விஜய் சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி மொத்தமா அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா வடிவேல் ஒருத்த போட்டு டொப்புன்னு உடைப்பாரு பாருங்க, அது மாதிரி நம்ம இவ்வளவு வருஷம் கட்டி வச்சிருந்த பிம்பத்தை ஒரு மனுஷன் கட்சியை தொடங்கி 2 வருஷத்துல சோழிய முடிஸ்டாப்ல. ஐயோ ஹேய், தமிழ்நாட்டுல இருந்து நீ வரியா, ஹேய் அந்த தற்கொலை நாட்டுல இருந்தா வர, அந்த மாதிரி நிலைமைக்கு மாத்திட்டாங்க. ஏன்னா இந்தியால இருக்கிற தற்கொலைகள்ல எங்க அதிகமான தற்கொலைகள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலேயே சொல்றேன், தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. ஏங்க நார்த் இந்தியால பாக்கு போட்டு துப்புறவங்க கூட பரவாயில்ல, ஏங்க பானிபூரி விற்கிறவங்க கூட பரவாயில்ல, ஏங்க கட்டிட தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்திற்காக, அதாவது நீங்களே உங்களுக்கே நல்லா நார்த் இந்தியால தமிழ்நாட்டுல அவ்வளவு பேர் கஷ்டப்படுறான், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான். அவங்க எல்லாம் நம்ம ஒரு இதா பார்ப்போம், உதாசனமா பார்ப்போம், இப்படி அப்படின்னு பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அவனுங்க எல்லாம் அறிவார்ந்தவனுங்க. இங்க இருக்கிறது தான் தற்குறி கூட்டம். சோ எப்படியாப்பட்ட தற்குறி கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த தற்குறி கூட்டங்களை சமாளிக்கிறதே நம்மளுக்கு பெரிய பாடா இருக்கு. பட் மிஸ்டர் விஜய் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 21ஆம் தேதி அவருடைய பெரிய மூளையை யூஸ் பண்ணி குழந்தைகளை நம்ம தூண்டி விடுவோம். அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவனே இங்க என்னென்ன ஏழ்றைய கூட்டின்னு இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் என்ன பண்றாரு, அதுக்கும் ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பா சித்தி சித்தப்பா இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல, அதனால குழந்தைங்களை தூண்டி விடுவோம். ஏன்னா இவங்களை அதிகமா டார்ச்சர் பண்ணுவாங்க. யாரால பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளால மட்டும்தான் பண்ண முடியும்ட்டு ஒரு தூண்டி விடுற வகையில ஒரு பேச்சை பேசிட்டு போயிட்டாரு. அதாவது அவர் தெளிவா அந்த பரப்புரையில என்ன சொன்னாருன்னா, நம்மளுடைய குட்டி நண்பீஸ் நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய அப்பா உங்க அம்மா உங்க சித்தி உங்க சித்தப்பா இவங்க கிட்டலாம் விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும், விசிலுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி, அதாவது அவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாருங்க, நீங்க சாக்லேட்டுக்கு எப்படி அழுவீங்களோ, நீங்க கிண்டர் ஜாய் வாங்க எப்படி அழுவீங்களோ, நீங்க ஒரு புதிய துணிமணி வாங்குறதுக்கு எப்படி அழுவீங்களோ, அந்த மாதிரி அழுது நீங்க எனக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்ட வாங்கி கொடுங்க, அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களை தூண்டி விட்டுட்டார். இது ஒரு அரசியல் கட்சி தலைவன் பண்ற செயலா? நீங்க சொல்லுங்க. நம்ம விஜய தற்குறின்னு ஏன்பா சொல்ற, அந்த கூட்டத்தை ஏன்பா தற்குறி கூட்டம்னு சொல்ற, சொன்னா பல பேர் கோச்சிக்கிறாங்க. இது தற்குறித்தனமா இல்லையா? இந்த உலக வரலாற்றுல எடுங்க. எங்க உலகத்துல எவனும் அரசியல் பண்ணிட்டான், ஆனா இந்த மாதிரி அரசியலை எவனும் பண்ணியும் இருக்க மாட்டான். அந்த ஒரே அரசியல் பண்ணுவாரு. யார் பண்ணுவாருன்னா தற்குறி விஜய் தான். குழந்தைகளை தூண்டிவிட, ஏங்க குழந்தைகளை அரசியல்ல பயன்படுத்துறதே தப்புன்னு சொல்றாங்க. நீங்க கேன்வாசிங் அவங்கள சிம்பிளை கொடுத்து கூட்டுன்னு வருதோ, அவங்கள கோஷம் போட விடுறதோ, இதுவே சட்டம்படி தப்பு. குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை எம்ப்ளாய்ஸ் பண்றதே தப்பு.
லேபர் கமிஷன் ஆக்டே போயிடும். உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை நீங்க லேபரே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சட்டமே இருக்குது. அவங்களை எலெக்ஷன் ஒர்க்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்ற சட்டமும் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா குழந்தைகளை தூண்டி விட்டுட்டாரு. அதாவது அவங்க விசில் சின்னத்துக்கு போடுற வரைக்கும் நீங்க அவங்கள விடாதீங்க. இந்த ஒரு வார்த்தைய என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் ஐடி டீம் இருக்குல்ல, இந்த ஐடி டீம் எடுத்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரச்சனை எங்க எதிரொலிச்சுச்சுன்னா 23ஆம் தேதி எல்லா குழந்தைகளும் வீட்டுல அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க நான் குழந்தைங்களை தப்பு சொல்லுங்க, குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியாது. பட் குழந்தைகளை அடம் பிடிக்கும் போது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏங்க ஒவ்வொரு குழந்தையும் வீட்டுல உட்காந்துக்கிட்டே, மா நீ விசில் சின்னத்துக்கு போட்டா தான் நான் சாப்பிடுவேன், மா இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா நான் அழுதுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு அம்மா கிட்டயும் ஒவ்வொரு அப்பா கிட்டயும் ஒரு குழந்தை கண்டினியூஸா அழும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு மென்டல் டார்ச்சர் ஆயிடுது. ஏங்க இப்ப கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, நான் 23ஆம் தேதி ஓட்டு போட போகும்போது என் பையன் உட்காந்துட்டு அழுவுறான், என் பையன் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நீங்க விஜய் மாமாக்கு ஓட்டு போட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு என் பையன் மிரட்டுறான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லடா நான் விசிலுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா அவனுடைய டார்ச்சர் என்ன ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால நானும் பாத்தீங்கன்னா மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் டென்ஷன் ஏறிடுச்சு. அப்புறமா சரிடா நான் விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுறேன்டான்னு சொன்ன பிறகுதான் அவன் அழுவையை நிப்பாட்டுனான். ஏங்க இப்ப இந்த சிச்சுவேஷனை நினைச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்தியது யாரு? ஏங்க வாக்குரிமைன்றது நம்ம இந்திய ஜனநாயகம் யாருக்கு கொடுத்துட்டு இருக்குன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. ஆக்சுவலா வந்து 18 வயசுக்கு மேல கூட தரக்கூடாது. இப்ப இருக்கிற தற்குறி கூட்டங்களை பார்த்தா இந்த வாக்குரிமையை அமெண்ட் பண்ணணும். 25 வயசுக்கு மேல இருக்கிறவனுக்கு தான் ஓட்டு அப்படின்ற முறையை நம்ம எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஃபுல்லா தற்குறி கூட்டமா இருக்கு. எவனை கேளு எதுக்கு ஓட்டு போட்டோன்னு தெரியாம ஓட்டு போடுறான். ஏங்க நார்த் இந்தியால இருக்கிறவங்க கூட கொஞ்சம் படிச்சுட்டு எப்பா காங்கிரஸ் வந்தா நல்லது செய்யும், எப்பா மோடி வந்தா நல்லது செய்யும், எப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தா நல்லது செய்வாரு, எது ஏதோ பண்ணுவாங்கன்ற முறையில போடுறானுங்க. ஆனா இங்க ஏன்டா ஓட்டு போடணும்னு கேட்டா விஜய் அழகா இருக்காரு, விஜய் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் சூப்பரா பாட்டு பாடுறாரு, விஜய் சூப்பரா ரொமான்ஸ் பண்றாரு, ஓட்டு போடுங்க. எங்க எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் பாருங்களேன். 18 வயசுக்கு மேல இருக்கிறது இப்படி இருக்குதுங்க. குழந்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு மிஞ்சி போனா விஜயை பத்தி என்ன தெரியும்? விஜயை பத்தி என்ன தெரியும்னா விஜய் டான்ஸ் ஆடுறத பார்த்திருப்பாங்க, விஜய் பாட்டு பாடுறத பார்த்திருப்பாங்க. இத பார்த்துட்டு ஒரு குழந்தைகள் வீட்டுல டார்ச்சர் பண்ணும்போது இந்த பேரண்ட்ஸோட மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அவர் தெளிவா சொல்றாரு, ஏங்க அப்புறமா நான் லாஸ்ட்ல விசில் சின்னத்துக்கு போடுறேன்பான்னு சொன்ன பிறகுதான் என் பையன் அழுகையை நிப்பாட்டுனா. நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவி கேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். வற்புறுத்துறாங்க. நான் அவங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கேன், நான் டிவி கேக்கு தான் போட்டேன்னு பொய் சொல்லி இருக்கேன். அப்படி சொல்லனால என் வீட்டுல பிரச்சனை இல்லாம போகுது. இந்த மாதிரி எவ்வளவு பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க, எத்தனை பெற்றோர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்கன்றது வந்து புரியுது. இது ஒரு இடத்துல இல்லங்க, இது வந்து பல இடத்துல. உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாரும் இது என்னமோ இப்ப யுவராஜ் அதை ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை வச்சுட்டு இருப்பாங்க. மேபி இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்களே தவிர்த்து நிறைய வீட்டுகள்ல இந்த பிரச்சனை நடக்குது. பட் இத வந்து சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அது என்னத்த சொல்லுது, அதுங்களையும் தற்குறின்னு தான் சொல்லணும். எது அந்த பேரண்ட்ஸையும் தற்குறின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன பண்றாங்க சில பேரண்ட்ஸ்னா, சந்தோஷமா எது என் பையன் பாருங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுது, என் பொண்ணு பாருங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுது அப்படின்ட்டு இந்த தற்குறி பேரண்ட்ஸ் சிலது என்ன பண்ணுதுன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு சிரிப்புங்க. ஏங்க இது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய மன வலியை ஏற்படுத்தும் ஃபியூச்சர்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுதானா? தெரியல. ஏன்னா இந்த பேரண்ட்ஸுங்க தற்கொலையா மாறி போய் கிடக்குது சிலது. ஏன்னா ஒரு குழந்தை இந்த வயசுல அந்த குழந்தைக்கு மிஞ்சி போனா பொம்மை படம், அப்புறமா ABCDயா 1 2 3 4 நீ என்ன படிக்கணுமோ படி. இதுதான் அந்த குழந்தைகள் மனநிலையில இருக்கணும். நீங்க இப்பவே இந்த சின்ன வயசுலயே இந்த அரசியல்ன்றத ஒண்ணு ஊட்டினா அது எப்படி நாளைக்கு படிக்கும்? ஏங்க நான் திருப்பி ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க. இப்போ குழந்தைகள் மனநிலையில விஜய்க்கு ஓட்டு போடுப்பா, விஜய்க்கு ஓட்டு போடுமான்னு சொல்ற மாதிரி மனநிலையை ஏற்படுத்தி வச்சுட்டீங்க. ஏங்க நாளைக்கு 4ஆம் தேதி விஜய் தோத்து போறாரு, எங்க ஒரு சீட்ல கூட ஜெயிக்கல. அந்த குழந்தையுடைய மன வலி, அந்த குழந்தையுடைய மென்டல் பிரஷரை நீங்க அன்னைக்கு நினைச்சு பாருங்களேன். அந்த குழந்தை என்ன மாதிரி யோசிக்கும்? அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டைக்கு போவான் அந்த குழந்தை. எப்பா நீ என் விஜய்க்கு ஓட்டு போடல,
நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு வேற யாருக்கோ ஓட்டு போட்டு இருக்க. உன்னாலதான் என் விஜய் மாமா தோத்து போனாரு. அம்மா நீ விஜய்க்கு ஓட்டு போடல, வேற யாருக்கோ ஓட்டு போட்டு இருக்க, உன்னாலதான் என் விஜய் மாமா தோத்தாருன்னு அந்த குழந்தை அடம் பிடிக்க ஆரம்பிச்சா 4ஆம் தேதிக்கு அப்புறமா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்த தமிழ்நாடு குடும்பம் சந்திக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏன்னா இதுல சின்ன விஷயம் கிடையாதுங்க. எங்க குழந்தை, அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. விஜய் மாமா சொல்லிட்டாருன்னு அந்த பொண்ணு பேசின்னு இருக்கோம். நாளைக்கு தோத்து போயிட்டா, ஏன்னா எங்க விஜய் நாளைக்கு தோத்து போயிட்டா இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறதுங்களே என்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏங்க ஒவ்வொருத்தரும் போடுற ரீல்ஸை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் வந்து மன கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நேத்து போட்ட வீடியோலயும் சொல்றோம், இன்னைக்கு போட்ட வீடியோலயும் சொல்றோம், இவங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களாம் வந்து கனவுலகத்துக்கு போயிட்டாங்க, விஜய் கொடியேற்ற அளவுக்கு போயிட்டாங்க. 4ஆம் தேதி விஜய் தோத்துட்டாருன்ற நியூஸ் வந்தா இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு சொந்த பந்தங்கள்லாம் அவங்களை பார்த்துக்கோங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம். ஏன்னா நேத்து ஒரு ரீல்ஸ் பாக்குறேன், என் கண்ணில் படுது ஒரு ரீல்ஸ். அந்த ஒரு லேடி சொல்றாங்க, அடுத்த வாட்டி விஜய் அண்ணா ஆட்சிக்கு வராம ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டா அவ்வளவுதான், நானும் விஷத்தை சாப்பிடணும், என் குழந்தைங்களுக்கும் விஷத்தை தான் கொடுக்கணும். நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு க ஸ்டாலின் எல்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுங்க? இது வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? ஒரு லேடி சொல்லுது இத, எது அந்தமாவும் சாவாங்களாம், அந்த குழந்தைகளையும் மருந்து ஊத்தி சாவடிப்பாங்களாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்களாம் ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணுங்க. இவங்க ஏதோ பேசுறாங்கன்னு விட்டுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு லேடி பேசுறத பார்த்துட்டு நாளைக்கு பல லேடிஸ் பேச ஆரம்பிக்குதுங்க, நாளைக்கு பல குழந்தைகள் பேச ஆரம்பிக்குதுங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிற இந்த தற்குறிகளே இப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜய் தூண்டி விட்ட இந்த சின்னஞ்சிறுசுகள் என் மாமா தோத்து போயிட்டாரு, என் அம்மாவாலதான் தோத்து போனாரு, என் அப்பாவாலதான் தோத்து போனாரு, நான் இனிமேட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகுது? நான் இனிமேட்டு படிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகுது? நான் இனிமேட்டு என் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகுது? இந்த விஜய் நொன்ன வந்து பாப்பாரா? நான் கேட்கிறேன். எல்லா குடும்பத்தையும் விஜய் நொன்ன வந்து பாப்பாரா? ஏன்னா அவர் குடும்பத்தையே பார்க்காதவர் இந்த விஜய் நொன்ன. ஏன்னா ஒன்னல இன்னொரு பொண்ணு பேசுது, ஏதோ அவங்க என்ன பேசுறாங்கன்னா அதுல சிரிப்புங்க. இவங்களை ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னு கேட்டுக்கோங்க. அதுல இன்னொரு லேடி பேசுறாங்க, எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர்ல செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. இவங்களெல்லாம் ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னு இப்ப புரியுதா? எது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் பண்ற டார்ச்சர் எல்லாம் விஜய் அண்ணா வந்தாதான் தட்டி கேட்க முடியுமா? ஆனா விஜய் வீட்டிலேயே அவங்க பொண்டாட்டி விஜய் டார்ச்சர் பண்றாரு, என்ன காப்பாத்துங்க, துணை நடிகையை வச்சுக்கின்னு ஊர் சுத்தின்னு இருக்கிறாரு இந்த மனுஷன், என்ன கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு யார் மனைவி அழுகுறான்னு பாத்தீங்கன்னா விஜய் மனைவி. அதாவது இவங்க எப்படி தன்னுடைய கணவன் டார்ச்சர் பண்றாருன்னு அழுகுறாங்களோ அதே மாதிரிதான் விஜய் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு விஜய் மனைவி அழுதுட்டு இருக்காங்க. விஜய் மனைவி டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க யாரை எதிர்பார்க்கறாங்கன்னா விஜய் தான் காப்பாத்து. டே விஜய் அவர் குடும்பத்தையே காப்பாத்தலடா, டே விஜய் அவர் பொண்டாட்டியே சரியா பாத்துக்கல, டே விஜய் அவன் பையனையே சரியா பாத்துக்கல, டே விஜய் அவர் பொண்ணையே சரியா பாத்துக்கல, அவர் எங்க உன் குடும்ப கதையை பார்க்க போறாரு, அவர் எங்க உன் புருஷனை இது பண்ண போறாரு? புரியுதா? இது எப்படின்னா இந்த பாலுக்கு பாதுகாப்பா பூனையை வச்ச கதை இது. இவரே நம்பர் 1 டுபாகூர். இந்த நம்பர் 1 டுபாகூர் வந்து நம்ம குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போதா, அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரப்போதா. எது? இந்த பூனை. குடும்பத்தையே பாதுகாக்காத இந்த பூனை. இதனாலதான் நம்ம சொல்லுறது இது வந்து முழுசா மாறின ஒரு தற்கொலை கூட்டம். ஆனா ஏன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எப்படின்னா போறாங்க, அது திருத்த முடியாது. ஏங்க இந்த கூட்டம் எப்படின்னா ஆக்சுவலா இந்த கூட்டம் மாறிடும். ஒரு வாட்டி விஜய் தோத்த உடனே இவங்க மாறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பா நம்ம என்னமா நினைச்சோம், விஜய் பெரிய மலை, நீ இது பெரிய மலை இல்லையா சின்ன மலையா அப்படின்னு நினைச்சீங்கன்னு மாறிடுவாங்க. அதே மாதிரி நான் திருப்பி சொல்றேன், விஜய் ஒரு 5 வருஷம் நடிக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கான கிரேஸ் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடும், ஃபீல்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் என் குடும்பத்துல இருந்தே சொல்றேன். என் பையன் வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு ஆகுதுங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 8th இப்ப போறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தீவிர விஜய் ஃபேன். இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா தீவிர விஜய் ஃபேனா தான் இருந்தான், விஜய் பாட்டை தான் போட்டு எப்பவுமே கேட்டு இருப்பான். எஸ், நம்மளும் வந்து அதை ஒன்னும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் பாட்டை யாரும் வேணாலும் கேட்கலாம், விஜய் ஃபேனா இருக்கலாம் கேட்டுக்கிடான்னு விட்டுருது. இது அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு தீவிர அஜித் ஃபேனு, 2வது தான் படிக்கிறா, தீவிர அஜித் ஃபேனு. இதுல வந்து ஸ்ட்ராங் டிஎம்கே சப்போர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு. இப்ப ஏன் இந்த 2 எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வரேன்னா, என் பையன் இவ்வளவு நாளா தீவிர விஜய் ஃபேனா தான் இருந்தான். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டூடு படத்தை பார்த்தான். எது? இந்த பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டூடு படத்தை பார்த்தான்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியா, அந்த படத்தை பார்த்தான். இப்ப என்ன சொல்லிட்டு சுத்துறானா, டாடி நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேனு. இதுதான் இயற்கை. இதுதான் ஒரு சின்ன பசங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் விஜய் ஃபேனா இருப்பாங்க. விஜய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படம் நடிக்கலன்னா விஜய் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடுவாப்ல. அந்த இடத்தை ஆக்கியபை பண்ணதுக்கு புது புது ஆக்டர்ஸ் வந்துருவாங்க. சோ விஜயோட கிரேஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா காலி ஆயிடும். நான் இப்ப கூட சொல்றேன், விஜய் நெக்ஸ்ட் 5 வருஷம் படம் நடிக்காம இருக்க சொல்லுங்க. இதே மவுஸ் இதே கிரௌடு விஜய்க்கு அடுத்த 5 வருஷத்துல வருமானா? வராது. ஏன்னா பாதி ஃபேன்ஸ் என்ன ஆயிடுவானா வேற வேற நடிகனுக்கு போயிடுவான். பாதி பேர் சிவகார்த்திகேயன் போயிடுவான், பாதி பேர் வந்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் போயிடுவான், பாதி பேர் தனுஷுக்கு போயிடுவான், பாதி பேர் சூர்யாக்கு போயிடுவான். யார் படம் நடிக்கிறாங்களோ அந்த ஃபேனா மாறிடுவாங்க. ஆனா 18 வயசுக்கு பிறகும் நான் வந்து ஒரு நடிகனுக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த நடிகனுக்கு வந்து கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்கா எதுவுமே தெரியாம நான் அந்த நடிகனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தானா அது யாரோட தவறுன்னு பாத்தீங்கன்னா பெற்றோரோட தவறு. இதே என் பையன் இப்ப வந்து விஜய் ஃபேன்ன்றான், இல்ல பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ன்றான். நாளைக்கு 18 வயசு ஆன பிறகும் அவர் நல்லா நடிக்கிறார் டாடி, அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னானா அது நான் பண்ண தப்பு. அவனுக்கு அந்த கொள்கைகளையோ அந்த அறிவுகளையோ நம்ப தரல. சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு போகணும். நான் எனக்கு 100% பிலீஃப் ஆகுது. அவன் வந்து இப்ப குழந்தை சரி படத்தை பாக்குறான், ஒரு ஹீரோன்றான். ஆனா 18 வயசுக்கு பிறகு அவன் 100% மாறுவான். அவனுக்கு யாரு கொள்கை தலைவன் என்ன, அரசியல்னா என்ன, சினிமானா என்ன அப்படின்றத நான் வந்து பாடம் எடுத்துருவேன்னு நினைச்சுக்கோங்க. பட் அதற்கு பிறகும் அவன் இப்படியே திரிஞ்சிட்டு இருந்தால் அது யாரோட தப்புனா பெற்றோர்களுடைய தப்பு. இதுதான் வந்து பல குடும்பங்கள்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு ஓட்டு போடணும்? ஏங்க ஓட்டு போடுறது எதுக்குன்னு போடுறதுன்னு தெரியாம சுத்துற ஒரு குரூப்பை பாத்திருக்கீங்களா? அது இந்த எலெக்ஷன்ல நடந்துச்சு. ஏன்டா விசிலுக்கு ஓட்டு போட்ட? நான் சும்மா ஓட்டு போட்டேன், எல்லாருமே போட்டாங்க நான் போட்டேன். ஏங்க இதெல்லாம் ஒரு பதிலாங்க? ஏங்க அரசியல்னா என்னங்க? ஏங்க எவ்வளவு பேர் எதிர்த்தீங்க இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு, எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடி நம்ம ஓட்டு போட வேண்டிய நம்ம எதுக்கு ஓட்டு போட்டு வரோம்? சும்மா ஓட்டு போட்டேன், எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டேன்றாங்க, நானும் விசிலுக்கு ஓட்டு போட்டேன். சோ இது யார் மேல தவறுன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்கள் மேல. ஒரு நடிகனை ரசிக்கலாம், பாட்டை ரசி, அவர் டான்ஸ் ஆடுறத ரசி, பட் ஓட்டுன்னு வரும்போது எஸ் நான் திருப்பி சொல்றேன், இதே விஜய் தீவிரமா அரசியலில் ஈடுபட்டு தீவிரமா பாஜகவை எதிர்த்து தீவிரமா தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுற ஒரு மனுஷனா இருந்து நீங்க அவருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னா, இதை என் பையனே அவருக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னா கூட ஒரு அளவுக்கு நான் ஏத்துப்பேன். ஏங்க ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்காத ஒரு மனுஷங்க இந்த மனுஷன். ஏங்க திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய இஷ்யூக்கு குரல் கொடுக்காத மனுஷங்க இவரு. ஏங்க கரூர்ல 41 பேரை சாவடிச்சுட்டு ஓடி போன மனுஷங்க இவரு. ஏங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அங்கங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் டெக்கரேஷன் பொருளையும் தூக்கி போட்டு அச்சு வச்சானுங்க குரல் கொடுக்காத ஒரு மனுஷங்க. இந்த மனுஷனுக்கு இன்னுமே இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிற ஜீவன்கள், இதுல ஜீவன்கள் தான் ஏலியன் கூட சொல்லலாம், எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாம ஓட்டு போட்டுன்னு சுத்தி நீங்களே உங்களை எல்லாம் என்ன சொல்லுது? அதுதான் திருப்பி சொல்றல, இன்னொரு 5 வருஷம் விஜய் நடிக்காமல் இருந்தால் இந்த கிரேஸ் வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடும். விஜயோட மார்க்கெட்ன்றது சுத்தமா இருக்காது. அது விஜய்க்கும் நல்லா தெரியும். நான் இப்போ கூட திருப்பி அடிச்சு சாமி சத்தியமா சொல்றேன், விஜய் 100% வெயிட் பண்ணி பாருங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா இன்னொரு 1 மாசம் 2 மாசத்துல எதுனா பொய் கதையை சொல்லிட்டு திருப்பி நடிக்க வருவாரே தவிர்த்து அவரால் தீவிர அரசியல்ல மட்டுமே ஈடுபட முடியாது. எதுனா பொய் குறைய சொல்லிட்டு வருவாரு. ஏன்னா நடிக்கலன்னா நம்ம மூஞ்சி மார்க்கெட்டு போயிடும், அப்புறமா சந்தையில வந்து இந்த வெங்காயம் எடுப்படாது அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு அளவுல தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலைகளை விஜய் பார்த்துட்டார். சோ 4ஆம் தேதிக்கு அப்புறமா இது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு நம்ம தெரியல. அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க, எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். சோ அவர் வந்து வழக்கு கொடுத்திருக்காரு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் ஆபீஸ்லயும் வழக்கு கொடுத்துட்டாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இசிஐலயும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதியே அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறாங்க. இது மாதிரி விஜய் வந்து குழந்தைகளை யூஸ் பண்றாரு, இதை எப்படி பாக்குறீங்க, இதை எதனா ஆக்ஷன் எடுக்க போறீங்களான்னு கேட்கும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெசிபிக் கேசஸ் எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. இதோ ஸ்பெசிபிக் கேசஸ் வந்துருச்சு, இதோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் மனமும் வந்து உள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாளைக்கு இது மாதிரி பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேடம் நீங்க கேட்டீங்களே ஸ்பெசிபிக் கேசஸ் இதோ வருது. ஏன்னா குழந்தைகளை
அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு. நம்பர் 1. நம்பர் 2, இது குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துறாங்க, ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. ஏங்க நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன், உங்க கழுத்துல ஒருத்தர் கத்திய வச்சுட்டு போயிட்டு ஒழுங்கா இந்த சிம்பலுக்கு ஓட்டு போட்டு வர, இல்லைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் சாவச்சிடுவோம் அப்படின்னு சொன்னா இது சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்லனா நீங்க ஓட்டு போட போறீங்க, நான் உன் குழந்தை கழுத்துல கத்திய வச்சுட்டு ஒழுங்கா இந்த சிம்பலுக்கு ஓட்டு போட்டு வரல, நான் இந்த குழந்தைய சாவச்சிருவேன் அப்படின்னு சொல்லுறது தப்பா? கிடையாது. சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? சட்டத்துக்கு எதிரானது தானே. அப்ப அது சட்டத்துக்கு எதிரானதுன்னு போது, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ரிசல்ட் தான், ஓட்டு போடணும், இது மட்டும் தான். இப்ப இங்க குழந்தைகளை இப்படி மிரட்ட தூண்டுனது யாரு? விஜய். அப்ப நீங்களும் அதே செயலை தானே செய்றீங்க. அப்ப இது சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா?